சென்னை மக்களுக்கு நிவாரண பணம் குடுப்பதற்காக ரேஷன் கார்டு வாரியா ஒரு டோக்கன் குடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த டோக்கன்ல கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு தேதியும், நேரமும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு சில டோக்கன்ல நேரம் இல்லாம காலை, மாலை அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட தேதி நேரத்தில நீங்க போய் வாங்க போனீங்க அப்படின்னா, நீங்க காத்துட்டு இருக்க வேண்டாம். அங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத கூட்டத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தில ஒரு தனி நபரா அரசாங்கத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி என்ன அப்படின்னா, தேதி வர்றதுக்கு முந்தின நாளே கவுண்டர் ஃப்ரீயா இருக்குன்னு போய் கேட்கிறதோ, அல்லது எனக்கு குறிப்பிட்ட தேதியில என்னால வர முடியல, மறுநாள் போய் தாங்கன்னு கேட்குறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு கவுண்டரில் 200 டோக்கன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 200 டோக்கனுக்கான தகவலும் பணமும் மட்டும்தான் அரசாங்கத்திலேருந்து பட்டுவாடா செய்யப்படுது. ஸோ அதில் போய் நம்ம ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா, அது எல்லாருக்குமே வந்து ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ நம்ம கரெக்டாக போய் வாங்கிட்டு வரும்போது அரசாங்கம் எந்த தேதிக்குள்ளே எல்லாருக்கும் இது போய் சேரும்னு நினைக்கிறாங்களோ அந்த தேதிக்குள்ளே போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள்.